விஜய் சதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து சக்தியோட மனசை இங்கே உட்காந்துட்டு இருக்கும் போதே வந்து மாற்றிடலாங்கிற மாதிரி லிஃப்ட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து லிஃப்ட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆனோடனே சக்தி வந்து ஸ்லிப் ஆகிறாங்க. வெற்றி வந்து பிடிச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சக்தியோட மனசை நம்ம மாற்றி ஆகணுங்கிற மாதிரி வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சக்தி வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க. வெற்றிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. கிரிக்கும் திரியனுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, டேய் எப்படி இருந்தாலும் ஆன் பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்து 4-5 வாட்டி சொல்கிறாங்க. சக்தி வந்து ஏஞ்சி இதெல்லாம் கேட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றி வந்து சக்தியோட ஹேண்ட்பேக்லேருந்து தண்ணி தெளித்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணதுனால அவங்க இதெல்லாம் தீவிரமாக வந்து கேட்டுட்டாங்க. ஏடா இதெல்லாம் உன் வேலை தானா? இல்லைம்மா, நான் எதுக்காக இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, போகிற பாதை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் போக வேண்டிய இடம் கரெக்டாக தானே இருக்குது. நீ எப்படி இருந்தாலும் உன் மனசை வந்து மாற்றிக்கணும். எனக்கு நீ விவாகரத்து கொடுக்கக்கூடாது. நான் எப்படி இருந்தாலும் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேங்கிற மாதிரி வெற்றி வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து சக்தி எப்போதும் போல் வந்து கேட்காம, விட்ரா, பப்ளிக் பிளேஸில் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம வெற்றிக்கு வந்து ஐடியா வந்து கிரியும் திரியணும். ஆனால் சக்திக்கு உன் மேலே அன்பு பாசம் அதிகமாக வரணும்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து கொண்டு போகணுன்னே எமோஷ்னலாக. என்னடா நான் அழுதாலாம் ஒத்துக்க மாட்டான் அண்ணா, இது வேறு மாதிரிண்ணே, எனக்கு தெரிஞ்சு ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போமா, இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் அண்ணே, 100% இது எல்லாம் கரெக்டாக வரும்ண்ணே, இதுபடி தான் செஞ்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னு வச்சுக்கிங்க ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து அப்படியே ஒரு பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. கையில் காலெல்லாம் கட்டு போட்டுட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என் வேலைக்கு மட்டும் பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கங்க, நான் யார்கிட்டையும் இந்த ரூமை வந்து இருக்குதுன்னு சொல்லவே இல்லை, கீழே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த நர்ஸ் மட்டும் கரண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் சக்திக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறா, அப்போ தான்டா வந்து எதுவாக இருந்தாலும் தெரியும், நான் சொன்னால் செட் ஆகாது, அந்த நர்ஸையே ஃபோன் அடித்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சக்திக்கு. இது மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க ஒருத்தவங்க வந்து வராங்க. யார் நீங்கள், நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் எனக்கு முடியாமல் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வெற்றி. இல்லையே, நான் தானே இங்கே சீஃபு, எனக்கு தெரியாமல் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்பயே வந்து நான் எல்லாரையும் கூப்பிட்டு உன்னோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுறேங்கிற மாதிரி சொல்லும்போது அண்ணி வேற வந்துட்டாங்க, இனிமேட்டு என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி திணியனுங்கிறியும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதவு திறந்து பார்த்தோன்னே அண்ணி கிட்டக்க வந்துட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவங்க கையும் காலையும் கட்டி அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் வச்சு சத்திடுறாங்க போல இருக்குது. அப்போன்னு பார்த்து அண்ணி அண்ணனோட நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் தான் எப்படி நான் முயற்சி பண்ணி அண்ணனை எந்திரிக்க வைக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது அண்ணி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல வெற்றி என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் சக்தி அவர்கள் குரல் கேட்டோன்னா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தாமதமாக வந்து எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சோன்னே வந்து பார்த்தா அந்த இடத்துல உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ரூம்குள்ளே இருக்கிறவர் கையும் காலையும் அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. சரி இப்போதைக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம வந்து இந்த பாத்ரூம் கதவை வந்து திறக்க முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி அந்த கைப்பிடி வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. வெற்றி என்னடா ஆச்சு இப்படி ஆயிடுச்சா, நான் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ தான் வந்துட்டியே அண்ணி, அண்ணன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் நீ எதிர்பார்க்குறாரு, நீங்கள் 2 பேரும் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும் அண்ணி, அதுக்காக தான் அண்ணன் வந்து மல்லு கட்டி போராடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வந்து விவாகரத்தெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருப்பினும் அந்த இடத்துல வந்து சொல்லான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சக்திக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அம்மா இது ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து டக்குன்னு வந்து வாயையும் கை கட்டியும் அவுத்து விட்டுறாங்க. இது எல்லாம் சும்மா அம்மா, இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறது, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு தான் இது மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, நீயே பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டு ஒரு மட்டன் கிளம்பிட்டாப்புல. இங்கே என்ன நடக்குது, நீ என்ன நடக்கிற அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்ட வந்து ஆவேசமாக வந்து எப்போதும் போல் சக்தி வந்து வானத்துக்கு பொம்மைக்கும் குதிக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும், உன்கிட்ட பேசுனா நீ பேச மாட்டேங்கிற, எனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா தான் நீ வந்து பேசுவியா, சரி இதே மாதிரி விஷயத்த வந்து நான் வேணால் உண்மையாக்கி காட்டட்டா அப்படின்னு சொல்லி கூட வெற்றி வந்து பேசுகிறாங்க. உன் மேலே எனக்கு அன்பு பாசம் இன்றைக்கி இல்லைடா என்றைக்குமே வராதுங்கிற மாதிரி மூஞ்சை காட்டிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க. ஒரு பக்கம் ஒரு லாயர் மாட்டுக்கும் சரண்யாவோட மாமியார் சகுந்தலா இருக்காங்களே, அவங்கள வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் இப்போ என்ன செய்யறதுக்காக வந்து திட்டம் போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. சரண்யாவை பத்திரமா வந்து
அமுச்சு வைக்கணும். ஆல்ரெடி இந்த விஷயத்தில் உங்களுக்காக உங்கள் பையன் அசோக் கூட வெளியில் வந்து கொண்டு வரதில் விருப்பம் இல்லாமல் இருக்காப்புல. இப்போ நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா சக்திக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து சரண்யாக்கும் உங்கள் பேரனுக்கும் எந்த விதத்துலையும் பிரச்சனையே வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும். அப்படி அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். என் கையில் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கங்க. உங்களை தூக்கி திருப்பியும் பேப்பர்லாம் வந்து நிராகரிச்சுட்டு உங்களை திருப்பியும் உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி மல்லு கட்டினாலும் நீங்கள் நிரந்தரமாக வந்து உள்ளே இருக்க வேண்டியதான். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சக்தியோட தெரிஞ்சவங்க வந்து கேட்குறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல கேட்டோன்னே நம்ம மீனாட்சி அம்மாட்ட, சக்தி கிட்ட, சரண்யா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி. அந்த ஒரு நபர், என்னென்ன சொல்கிறீங்க, சகுந்தலா வெளில வந்துட்டாளா? அச்சச்சோ, அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே, இனிமேட்டு என்ன செய்ய போகிறோம்? ஆமாம்மா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சகுந்தலாவோட திட்டமே நம்மளை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன செயல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க கேவலமாக, அது எல்லாத்தையும் திருப்பி வந்து கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. சரண்யாவை நம்ம தான் இனிமேட்டு பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சக்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரண்யா வந்து பயப்படுற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடியாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.